ஹலோ வியூவர்ஸ், இந்த வாரம் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா போன வாரமே நம்ம போடல. பட் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது அந்த கடைசி அப்டேட் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அவர்களும் சரத்குமார் சார் அவர்களும் 3 BHK படத்தோட ட்ரெய்லர் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளம்பியிருக்கு. அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் முன்னாடியே அந்த போஸ்டர் சாங்ஸ் எல்லாம் வந்தப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போது அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளப்பியிருக்கு. எனக்கும் சரி அண்ட் நிறைய பேர்த்துக்கும் அதே மாதிரி தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ட்ரெய்லர் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தோட அந்த ஒரு பெயின், அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பெயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்துலேருந்து வந்த சிக்கிட்டு வைப். ஸோ சிக்கிட்டு சாங் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்துருச்சு. ஸோ எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு. டிஆர் சார் அவர்களை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அனிருத் அவர்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த மியூசிக் வீடியோவும் நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த ட்ரெய்லர், கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்தால் தான் அது எப்படிப்பட்ட படமாக இருக்கும், எந்த மூட் ஆஃப் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ இருந்து வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தோட ஃபீல் வராட்டினாலும் லெட்ஸ் சி ட்ரெய்லர் அண்ட் டீசரில் எந்த மாதிரியான ப்ராமிசிங்கான விஷயத்த அவர் காமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. மூணாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு வந்த ஜனநாயகன் கிளிம்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்திருச்சு கிளிம்ஸு. ஸோ அந்த ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காப்பாக வராரு. உண்மை சொல்லணும்னா அவரோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் மமிதா பைஜு வந்து கொஞ்சம் குழப்பி விட்டு போனாலுமே நிறைய பேர் இதுதான் லாஸ்ட் ஃபிலிமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்படி பார்க்கையில் இந்த படத்துக்கு ஒரு டீசன்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதுவும் இந்த ஃபஸ்ட் ரோருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிளம்பியிருக்கு. பட் ரீமேக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பகவந்த் கேசரியோட ரீமேக் சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. லெட்ஸ் ஹோப். அது ஒரு பகவந்த் கேசரி படமும் இப்போ ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அந்த லாஜிக்கல் சீன்ஸ்லாம் தூக்கி வீசிட்டு கொஞ்சம் ப்ராப்பர் ரைட்டிங் பண்ணார்னா, அது ஹெச்வின்னு அது நல்லா தான் பண்ணுவார். ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பர் ரைட்டிங் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஜனநாயகன் கிளிம்ஸ் இந்த வாரம் வந்திருக்கு. நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சார் நடித்து பட்டி தொட்டியெல்லாம் கிளப்புன திருஷ்யம் படத்தோட 3rd பார்ட் இஸ் அஃபிஷியலி கம்மிங். அந்த படத்தோட ரைட்டிங் ஒர்க்ஸ் முடிய போதாமா. அண்ட் இதை விட ஒரு ஸ்வீட்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் ஆன் த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சைமல்டேனியஸாக 3மே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இன்னுமே நம்ம தமிழில் பாபநாசம் 2 வரல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 3 வரப்போகுது. 3 லாங்குவேஜில் திருஷ்யம் 3 வரப்போகுது. ஆனால் தமிழில் இனி பாபநாசம் 2 வரல. ஹோப் கமல் சார் அதுக்கான டேக்ஸ் எடுப்பார், நம்ம நம்புவோம். ஸோ திருஷ்யம் 3க்கான ரைட்டிங் ஒர்க்ஸ் முடிய போது. ஜித்து ஜோசப் ஆன் ஃபயர். அண்ட் கலெக்ஷன், ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆன 2 மிகப்பெரிய படத்தோட கலெக்ஷன்ஸை அஃபிஷியலி அந்த ஒரு வாரத்தோட கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குபேரா படத்துக்கு பார்த்தீங்கன்னா 84 crores பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கலெக்ட் ஆகிருக்கு. தனுஷ் சாருக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் பை ப்ரிசீடிங் ராயனை தள்ளி விட்டு குபேரா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பிக் ஸ்டார் ஸ்டேஜுக்கு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டார். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை விட அவர் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஒரு பிக் ஸ்டார் ஆகிறதுக்கான ஃபஸ்ட் குவாலிட்டி அதுதான். ஸோ அவரோட ப்ரீவியஸ் கலெக்ஷன்ஸை அடிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ப்ரீவியஸ் மூவிஸோட கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்றா இப்போ பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. எஸ், குபேரா வாஸ் அன் ஆவரேஜ் ஃபிலிம். பட் அப்படி ஒரு ஆவரேஜ் ஃபிலிம்ஸை கொடுத்துமே அவர் பார்த்தீங்கன்னா 84 crores இன் 1 week அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அண்டு சித்தாரே ஜாமீன் பார் ஒரு பக்கம் அமீர் கான் சார் அவர்களோடது. அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தாங்க. அண்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஒரு கம்பேக்காக ஒரு ரிவைவலாக தான் இருந்துச்சு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 crores, அதாவது ஒரு 3 crores எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆயிருக்கு. பேன் இந்தியன் வைஸ், ஐ மீன் தமிழ் இந்த சவுத் ரீஜியன்ஸில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைனாலும் நார்த் இந்தியாவில் நல்லாவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்தாரே ஜாமீன் பார் வாஸ் பர்ஃபார்ம்டு குட் அட் பாக்ஸ் ஆஃபீஸ். அண்ட் அதோட பிரேக் ஈவனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டச் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸுமே வருது. அண்டு த பிக்கஸ்ட் அப்டேட் ஆஃப் த வீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2025 2027 வரைக்கான அவங்களோட மொத்த ஃபிலிம் டேரக்டர்ஸோட லிஸ்ட்டையும் மொத்தம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணேஷ் கே பாபு, செல்லா ஐயவு, விக்னேஷ்,
ராஜா, அருண் ராஜா, ஜூட் ஆந்தனி ஜோசப், பிரேம்குமார், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ஜிவிஎம், சுந்தர்சி அண்ட் விஜய் சித்து அண்ணா. ஸோ இவங்க 11 பேருமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இது நான் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்ல பார்க்குறேன். ஸோ கணேஷ் கே பாபு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தாதா. ஸோ தாதா படம் கவின் அவர்களோடது இருக்கு இல்லையா, ஸோ அந்த படத்தை இது பண்ணவர், டைரக்ட் பண்ணவர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரேத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஜெயம் ரவி அவர்களை வச்சு எடுத்துகிட்ருக்காரு. ரெண்டாவது செல்லா ஏவோ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு. ஸோ நம்ம விஷ்ணு விஷால் அவர்களை வச்சு கட்டா குஸ்தி எடுத்திருக்காரு. அண்ட் நம்ம அஜித் சாரை வச்சு ஆழ்வார் படமும் எடுத்ததா கூகுளில் அப்டேட்ஸ் இருக்குது. அண்ட் விக்னேஷ் ராஜா நிறைய பேருக்கு தெரியும், போர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சேஷனலான ஃபிலிமை கொடுத்தவர். அண்ட் அருண் ராஜா காமராஜ் அவர்களை எல்லாத்துக்கும் தெரியும், கனா, நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற மாதிரி படங்களை ஹிட்டு கொடுத்தவர். அண்ட் ஜூட் ஆந்தனி ஜோசப் கோலிவுட்டில் தெரியலனாலும் மாலிவுட் ஃபேன்ஸுக்கு இன்னும் ரிவைவல் ஆஃப் மாலிவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். 2018 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் கொடுத்து கிட்டத்தட்ட சொன்னால் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் பண்ண ஒரு ஃபிலிம் தான் 2018. ஸோ அந்த படத்தை இயக்குன ஜூட் ஆந்தனி ஜோசஃபும் இந்த வேல்ஸோட லைனப்பில் இருக்காங்க. அண்ட் பிரேம்குமார் அவர்கள், இவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஃபேவரட் டேரக்டர்ஸில் ஒருத்தர். 96 மெய்யழகன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிம்ஸை கொடுத்த பிரேம்குமாரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கார். அண்ட் மாரி செல்வராஜ், இவரை பற்றி சொல்ல தேவையில்லை, பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி நிறையா படங்களை கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போது துருவ் விக்ரம் வச்சு பார்த்தீங்கன்னா பைசன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார். ஸோ வெற்றிமாறன் சாரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அடுத்து நம்ம தலைவன் ஜிவிஎம். ஸோ ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெந்து தெரிந்தது காடு 2ஆக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரில. ஸோ சுந்தர்சி சார் நம்மளுக்கு தெரியும், ஸோ மூக்குத்தி அம்மன் 2 தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம், அதுதான் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சாரோட நேமாக இருக்கும். அண்ட் விஜய் சித்து அண்ணாவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தயங்கரம் மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி 2025 27 வரைக்கும் மட்டுமே 11 படங்களை வேல்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை விட்டுருக்காங்க. நிறைய பேர் நினைக்கலாம் லைக்காவும் இதே மாதிரி தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக்காவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ஹிட் கொடுத்தவங்க அண்ட் நியூ டேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இங்கே இந்த இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி பிக் ஸ்டார்ஸ், பிக் பட்ஜெட் அந்த மாதிரி போனாங்க. பட் இவங்க ஸ்மால் பட்ஜெட் அண்ட் பிக் பட்ஜெட்டும் இருக்குது, ஸ்மால் பட்ஜெட்டும் இருக்குது, அந்த மாதிரி மிக்சட் லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் தான் இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. பட் ஹோப் இந்த 2 வருஷத்தில் அட் த எண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக போய் நிற்கிறாங்களா, இல்லை எந்த நிலமையில் போய் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அட் த எண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த 6 அப்டேட், இந்த 6 முக்கியமான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்திருக்கு. கன்ஃபார்ம் நம்ம நெக்ஸ்ட் வாரத்தோட அப்டேட்ஸும் பார்க்கலாம். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்த மூவி ரிவ்யூஸும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.